ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது நாளைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் வருது. என்னென்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பயங்கரமான ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டில் நடந்த விஷயங்கள் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாமே வந்து ரெட் கார்டு வழங்கப்பட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கமருதீன் பண்ணியிருக்காப்புல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே எக்கச்சக்கமான செக்லிஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்டே இவர் நடந்துக்கிற அந்த முறைகள்லாம் பற்றி ரொம்ப ஒஸ்ட்டாகவே போயிட்டு இருந்தது. நிறைய இடங்களில் வந்து அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற விஷயங்கள் இது வரைக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இது நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். நேற்று வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுலேயும் கமருதீன் பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதுவும் வந்துட்டு சூப்பராக சபரி அங்கே ஒன்று சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் சேனல், அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா முதல்ல அப்படின்னு. ஏன்னா இப்படி கையை ஓங்கியிருப்பார். நேற்று நான் பயந்துட்டேன், விட்டா அடிச்சிருப்பார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து தடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்து தடுத்ததுனால வந்துட்டு அது அந்த மாதிரி நின்றுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு டீல் அப்படின்றது தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததில் வந்துட்டு விஜய் பார்வதி என்னமோ வந்து சுபிக்ஷா வந்து தன்னை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பட் இது ஒரு கேம். இந்த மாதிரி வந்து வாரம் ஒரு கேம் வரப்போகுது. அதில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரப்போகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி ஃப்ரம் டே ஒன்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து சுபிக்ஷாக்காக விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கே பேசுகிறது நியாயம் இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி வெறும் சுபிக்ஷா கிட்ட மட்டும் டீல் போட்டிருந்தாங்கன்னா இதை கேட்குறதுல நியாயம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டே ஒன்றில் அவங்க டீல் அவங்கக்கிட்ட போடலை, 2வது நாள் போடல. 2வது நாள் நைட்டு தான் வந்து சுபிக்ஷா இவங்களும் டீல் போடுறாங்க. அப்போ கூட வந்து உன்னை நம்ப முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க அவங்க, சரியா? அப்போவும் நம்ப முடியாது சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்றாங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ரம்யா கிட்ட வந்து ஒரு டீலை போட்டாங்க. ரம்யா ஆனால் பிரவீன் கூட வந்து பேசுகிற விஷயங்களை பார்த்துட்டு இவங்களாக தான் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை வந்து திவாகர் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் இந்த பொண்ணை நம்ப முடியாது. ஏன்னா ரம்யா வந்துட்டு நடுவில் நைட்டு வந்து பிரவீன் ராஜ் கிட்ட வந்து ஒரு டீலை போடுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட வந்துட்டு வேண்டாம், அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு சுபிக்ஷாவுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு திவாகருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதே காலையில் இந்த விஜய் பார்வதி தான். இது ஒன்று. அடுத்தது வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள, அதாவது விஜய் பார்வதிக்கு திவாகருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த சாப்பாடு பிரச்சனை ரொம்ப நீ அசிங்கப்படுத்துகிற அப்படின்னும் போது காலில் விழுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி காலில் விழுந்து, அண்ணன் நான் பேசுனது தப்பு தான், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்குன்னா எனக்கு நீ அப்படின்னு பேசணும். அவரும் என்ன பண்ணிட்டாரு, சரி சுபிக்ஷான்னு சொல்லிட்டாங்க, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் வந்துட்டு ஆக்சுவலாக திவாகர் வந்து பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விஷயங்கள் சூப்பர்னால் யாரும் இங்கே சொல்லவே வரல, அவருக்கு வக்காலத்து வாங்க வரல. ஆனால் அவர் பண்ணுறது தவறு தான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, அதை வந்து அவர் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, சுபிக்ஷாவுக்கு வந்துட்டு காயின்ஸை கொடுக்குறாரு. இவங்க சொன்ன டீலுக்கு கொடுக்குறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்க, ரைட்டாக முடிஞ்சு போச்சா? ரம்யாவுக்கு வந்து கொடுக்கக்கூடாது சொன்னது யார்? இதே விஜய் பார்வதி தான். ரம்யா வந்துட்டு பிரவீன் கூட டீல் வச்சுருக்காங்க, இந்த பொண்ணை நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்க்குதுன்னு அவங்க சொன்னதுனால அவர் அதை பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னா 37 காயின் நினைக்கிறேன் நம்ம சுபிக்ஷா வின் பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பிரவீன் ராஜ் வின் பண்ணிட்டாங்க. ஏன் எப்படி பிரவீன் ராஜ் வின் பண்ணாருன்னா நம்ம ரம்யா கொடுத்த காயின்ஸால். அப்போது நியாயப்படி விஜய் பார்வதி யார்கிட்ட சண்டை போடணும்னா ரம்யா கிட்ட சண்டை போடணும். ஆனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா சுபிக்ஷா வந்துட்டு அங்கே வந்து இந்த காயினை வின் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்துட்டு அப்படியே கூனி குறுகி போய் கனிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, இது ஒரு கேம், ஸ்ட்ராட்டஜி எப்படி வேணாலும் மாறலாம். இவங்களை நம்பினது முதல் தப்பு. பிக் பாஸ் எல்லா சீசனையும் எடுத்து பாருங்கள், எல்லாருமே அப்படியே வந்துட்டு ஹரிச்சந்திர மாதிரி வந்துட்டு இது பண்ணதெல்லாம் கிடையாது. கேம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க. நீங்கள் நம்புறது நம்பாது உங்களோட விஷயங்கள். அவங்க நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பாங்களான்றதை நம்ம திங்க் பண்ணோம். கனி வந்து அழகாக, ஆனால் அங்கே வந்துட்டு நடக்காதுன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க, சுபிக்ஷாவுக்கு உரைக்கிற மாதிரி கொஷின் பண்ணாங்க. 60-40 சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குற இந்த ஒரு காயின் தான் வந்து 60-40யா? சரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு சொன்னீங்க, எனக்கு வேண்டாம், எப்படி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு கனிக்கு. சூப்பராக வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு வேணாம், உங்களுக்காக உழைச்ச வியானா விக்கல்ஸ் விக்ரம் அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஒரு செக்கை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த இன்னொரு காயின் கேட்கறதுக்கு அவங்க வராங்களோன்னு நினச்சிக்கிட்டு, இல்லை எனக்காக உடைச்சவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சொன்னது ஒன்று அங்கேயே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோட முகம் மாறிப்போச்சு. சரி அப்படின்ட்டு இதுதான் வந்து டெவலப் ஆகுது, சரிங்களா? இதுக்கும் திவாகருக்கு என்ன சம்மந்தம்? திவாகரை வந்துட்டு திட்டுறாங்க, திவாகரை வந்து பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அண்ணா இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்குன்னா எனக்கு நீ, நம்ம 2 பேர் இல்லைன்னா அங்கே வந்து ஏறி மிதிச்சிருவாங்கன்னு பிசிக்கிடுவாங்கன்னு பிதிக்கிடுவாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த காயின் கிடைக்காத ஒரு காரணத்தினால அவங்க மேலே பாயிறாங்க. அதுலேயும் இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, கொளுத்தி போடு
வினோத் கானா வினோத்லாம் இப்படி ஒரு இது பண்ணவே கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் பார்வதியும் திவாகரும். இவர் நடுவில் வந்துட்டு இவன் சேலை வந்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட வந்துட்டு அந்த வேலையை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. அப்போ அவருக்கு என்ன கோபம் வருது திவாகருக்கு, இன்றைக்கி சேலை கட்டிட்டு வந்தது சுபிக்ஷா, அப்போ நீங்கள் சுபிக்ஷாவை அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். இதை வந்துட்டு தடுக்கிறதுக்கும் இதுவும் அந்த நடுவில் கம்முருதனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கம்முருதீன் தேவையில்லாமல் இவரை வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு உருண்டை ஸ்டாரு, பொம்பளை பொறுக்கி, எச்ச பொறுக்கி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முதல்ல சரியான வார்த்தைகளாக கொஞ்சமாக யோசித்து பேசணும். அடுத்தவங்களை நம்ம பேசும்போது அதாவது போடான்னு சொன்னாவே ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளை போடான்னு சொல்கிறோம் அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அதுக்கே ஒரு சில பேர் வாங்க, சின்னவங்களாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மனசுத்தன்மை. இவர் வந்துட்டு இந்த நேஷனல் டெலிவிஷனில் இத்தனை கோடி பேர் பார்ப்பாங்கன்றது தெரிஞ்சும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த மாதிரி அவமானப்படுத்த அதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் காரணம் சொல்கிறாங்க. அவரை திட்டுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு. அவரை திட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை தான், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இவர் திட்டுறதுக்கு யார்? இவருக்கு ஏதாவது பிரச்சனை அவர் கொடுத்தாரா? அதை யோசிச்சு பார்க்கணும். இவர் வந்துட்டு இவரை வந்து அசிங்கப்படுத்துறதுனால, அதாவது ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், கம்முருதீன் வந்து திவாகரை திட்டுறதுலாம் வந்து தப்பே கிடையாது, திவாகர் வந்து திவாகர் வந்து பெண்கள்கிட்ட வந்துட்டு அந்த பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தவறு தான், அதை யாருக்கு சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க வந்து இவங்களை கேட்குறதுல நியாயம் இருக்குது. இவர் தனிப்பட்ட இவருடைய ஒரு காண்டுக்கும் ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு இவரை வந்துட்டு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு தப்பே இல்லைன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது அவங்களுக்கும் அந்த பெண்களுக்கும் உள்ள விஷயங்கள். இவர் வந்துட்டு இவரோட மனசுக்குள்ளே இருக்கிற காண்டு, அதுக்கு அவர் என்ன பண்ணார், அழகாக ஒன்று வச்சார். கதைன்ற சொல்கிற டாஸ்க்கை வச்சு ஒரு பொண்ணை வந்துட்டு நீ வந்து நேஷனல் டெலிவிஷன் சேனலில் வந்துட்டு எவ்வளோ இதுவாக வன்மமாக நீ வந்து அந்த பொண்ணை வந்து வெளிக்கொண்டு வர, அப்பயே ஆதரி வந்து இது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வேறு, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, டேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் விடுறாரு. இப்போது எவ்வளோ அந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை வந்து அங்கே சொல்கிறார், நீ முதல்ல யோகியம்மா, நீ என்ன சொல்கிற, நீ யோகியம்மான்னு. அப்போ தான் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் என்ன பண்ணுறாரு, கமருதீன் கையை ஊங்குறாரு. ஸ்டைல் நல்லா இருக்குதுல்ல, இப்படி தான் பண்ணுறாரு. அவர் மனசில் வந்துட்டு அதை சினிமாவில் வர ஹீரோ மாதிரி இன்னும் நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. ஹீரோன்னா எவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இல்லையே. இவங்களை வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த சீரியலை ரசித்ததுனால அவங்களே கூணி கூறுகிறாங்க, ஐயோ இன்னும் எவ்வளோ இப்படி இருக்கார். ஒரு சில பேர் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப பெரிய ஒரு இடியாக தான் இருக்குது. நம்ம எப்படியோ நினச்சோமே சாஃப்ட் கேரக்டராக இருந்தார், இவருன்னு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, இவ்வளோ வயலண்ட்டாக இருக்கார், கையை ஓங்குறாரு. நேற்று மட்டும் அந்த அன்பு கேங்கு, அந்த சபரி அந்த கேங்லாம் இல்லைன்னா நேற்று இவருக்கு அடியே விழுந்திருக்கும். யாருக்கு? திவாகருக்கு. நான்லாம் பதறி போயிட்டேன் அந்த பார்க்கும்போது. சரி, விஜய் இவ்வளோ விஷயம் நடக்குது, விஜய் பார்வதி என்ன சொல்லி காலில் விழுந்து அங்கே மன்னிப்பு கேட்டாங்க, அண்ணன் உனக்குன்னா எனக்கு நீ சொன்னாங்களா இல்லையா? அந்த இடத்துல யார் நின்று இருக்கணும்? விஜய் பார்வதி நின்று இருக்கணும். ஆனால் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா ஏற்றி வர்றாங்க, அண்ணன் நீ இப்படி தான் அப்படி தான் ஏற்றி விட்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக புரியல. சுபிக்ஷா வந்து அந்த காயினை கொடுத்து தான் சண்டை வந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது சுபிக்ஷா காயினை கொடுத்துருந்தா திவாகர் நல்லவர், சுபிக்ஷா காயின் கொடுக்காதனால திவாகர் கெட்டவர். அதுலேயும் என்ன கொடுமைன்னா, திவாகர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ஓவராக பண்ணதுனால தான் சுபிக்ஷாவோட காயின் போச்சு, இல்லைனா சுபிக்ஷா கொஞ்சம் காயின் கம்மி பண்ணியிருப்பான்னு திவாகர் கிட்ட சண்டை போடுறாங்க. திவாகர் கிட்ட இதில் சண்டை போடுறது சம்மந்தமே இல்லையே. ஏன்னா நீங்களே சுபிக்ஷாக்காக தான் வேலை செஞ்ச, நீ எனக்கு காயின் கொடுக்கலாம் நடக்கிறதே வேறுன்னு அங்கே போய் சொல்லிட்டு வரீங்க. அப்போ ஒரு சுபிக்ஷாக்கு வேலை, அதே மாதிரி இங்கே வந்து திவாகர் கிட்ட சுபிக்ஷாக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம், ரம்யாவுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் சுபிக்ஷாக்கு அதிகமாக அவர் காயின் கொடுத்து அப்ரூவ் பண்ணதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன விஷயம்னா, இதே ஒரே ஒரு விஷயம், காயின் கொடுத்துருந்தா சுபிக்ஷா காயினை வந்துட்டு நான் வந்து விஜய் பார்வதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகே. அதே மாதிரி இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அதிகமாக அப்ரூவ் பண்ணது திவாகர் தான். யாருக்கு? நம்ம சுபிக்ஷாக்கு. திவாகர் ஆனால் ஆசைப்படல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு. இவங்க ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இவ்வளோ எக்ஸாஸ்டேட் ஆகிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க ஒன்றுமே புரியல. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பிக் பாஸில், அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள், அவமானங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க வந்துட்டு இப்படி வந்துட்டு இவங்களுக்காக தான் பண்ண, அவங்களுக்காக பண்ண, இவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல முடியுமா? சுபிக்ஷாக்கு தான் 3 நாளும் இந்த வாரம் முழுக்க நான் விளையாண்டேன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறதுனா, விஜய் பார்வதி நல்ல ஒரு கண்டஸ்டன் தான், மாட்டுக்கட்டு கிடையாது. ஆனால் அவங்களோட அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால சூப்பராக விளையாட முடியாது. அதேமாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்க எல்லாமே துரோகிகள் நினச்சாங்கன்னா அதுவும் வந்து இந்த பிக் பாஸில் அவங்களுக்கு செட் ஆகாதுன்றது தான் நம்மளோட கருத்து. சரி, ஆக மொத்தத்தில் கையை ஓங்கி ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஈடுபட்ட ஒரு காரணத்துக்காக கம்முருதீன் கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு மேக்ஸிமம்
மேக்ஸிமம் ஏன்னா வயல்காடு வேறு ரெடியாக இருக்காங்க. சரி எப்படியும் வந்து ஆளை கம்மி பண்ண வேண்டியது சூழ்நிலைகள் இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து கமருதீனுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரெக்கார்டு கொடுக்க வாய்ப்பு, அதாவது வெளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவாகருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் கேஸில் இருக்குது சரிங்களா. பெண்கள் கிட்ட அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் அந்த பாத்ரூம் விஷயம் வேறு இன்னுமே புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி விஜய் சேதுபதி ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணார். என்னென்னா பர்சனல் விஷயங்கள், வெளியில் நடக்கிற விஷயங்கள் உள்ளே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்து கமருதீனுக்கும் ஆதரிக்கும் சரியான வார்னிங் கொடுத்தார். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் எபிசோடில் காமிக்கல, பட் நிறைய விஷயங்கள் பேசிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பேசுகிறதா நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் திவாகர் வந்துட்டு நீ வந்துட்டு இவரை திட்டின உடனே நீ அந்த நேஷ்னல் டெலிவிஷன் கூட பார்க்காம ஒரு பொண்ணை உன் கதையில் வந்து இது மாதிரி சொல்லிட்டேன்னு அவருமே அந்த விஷயத்தை இழுத்துருக்கக்கூடாது. அதனால் இவருக்கு கடுமையான ஒரு வார்னிங், மேபி அது வந்து ரெட் கார்டாக கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எல்லோ கார்டாக கொடுத்து அவரை வார்னிங் கொடுத்து இருக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. எது எப்படியோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சீசன் 9 மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு வந்து எக்கச்சக்கமான ரெட் கார்டு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. சரி, எல்லோ கார்டு கணக்கே இல்லை, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இப்போ இருக்கும் அந்த பர்டிகுலர் விஷயங்களை பற்றி விஜய் சேதுபதி இது வரைக்கும் பேசவே இல்லையே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவோம், விவாதிப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.